எங்களை பொறுத்த வரைக்கும் இது நட்பு ரீதியாக அவங்க எங்கள் குடும்பத்து மேலே வச்ச அந்த பற்றும் நாங்கள் அவங்க குடும்பத்து மேலே வச்ச பற்றின் ரீசனாக தான் 100% இது அவருடைய உடல்நிலையே அக்கறை காமிக்கணும், அவரை விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம். எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தின்னு தான் பார்க்குறீங்களா? எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். இதுவரை யாரும் இல்லை. அறிக்கை வெளியிட்ட பிறகு திரும்ப அவரை தொடர்பு கொண்டு எதுவும் இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா சார்? இல்லை, அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஏற்கனவே நான் ஃபோனில் பேசியிருந்து எதுவும் முடிவு எடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். முதலமைச்சர் நான் கூட சந்திக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளுக்காக சந்திக்கலாம் இல்லையா? அது கட்சி வேறு, சந்திப்பு என்பது வேறு. ஏதாவது அறிவிப்பு இல்லை, அதாவது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, சேர்ந்துருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் பற்றி அவங்க கருத்து சொன்னால் தான் நம்மளுடைய அதை கருத்து சொல்ல முடியும் இல்லையா? அவங்க அவருடைய சொந்த பிரச்சனை தான் சந்திச்சு அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார், வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிசி சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதில் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க. வணக்கம், இது கேள்விக்களம். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டணிக்கான நகர்வுகளும் வேகம் பெற்றிருக்கின்றன. அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி பிரேமலதா தலைமையிலான தேமுதிக போன்றவை அங்கிருந்து விலகி இருக்கின்றன. திமுகவை நோக்கி நகர்கின்றனவா என்கிற சந்தேகத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடனான அந்த சந்திப்பு என்பது வெளிப்படுத்துகிறது. கூட்டணி கணக்கு மாறுகிறதா? யாருடைய கணக்கு என்னவாக இருக்கிறது? தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் இது யாருக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது, எதனால் இந்த நகர்வுகள் என்கிற பல்வேறு பின்னணி அம்சங்களை நாம் விவாதிக்கலாம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திரு KRT ரமேஷ் அவர்கள், OPS ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள், எழுத்தாளர் திரு முருகவேல் அவர்கள், இவர்களோடு டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். ரங்கா, இது எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக இப்போ ADMK அலையன்ஸில் டிடிவிக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறது மாதிரி வச்சுருக்கார், காலம் முடிவு செய்யுன்றது மாதிரி. அவர் இன்னும் மேடையில் ஏற்றலை EPS. ஆனால் OPSக்கு டெஃபினட்டான ஒரு நோ. அதனால் அவர் இனி மன்றாடி பார்த்து இது இங்கே ஒன்றும் கதவு திறக்க போகிறதில்ல, பிரதமர் மோடி வருகை வரை காத்திருந்து விட்டு அடுத்த முடிவுக்கு அவர் நகர்றாரு. பிரேமலதாவும் தேமுதிகவும் அந்த முடிவுக்கு ஏறத்தால் அங்கே நமக்கு மதிப்பில்லை அப்படின்ற ஒரு இடத்துல நகர்றாங்களா? ஆமாம், இப்போது தமிழ்நாடு 2026 அசெம்பிளி எலெக்ஷன் இப்போது ஒரு ஃப்ரீ ஃபார் ஆல் மாதிரி வந்துடுச்சு. இப்போது எப்படின்னா, ஒரு உறுதிப்பட்ட அலையன்ஸ் இதுதான், இவங்களுக்கு தான் போட்டி, மூணாவது ஒருத்தர் பந்தயத்தில் இருப்பாங்க இப்படின்னு ஆல்மோஸ்ட்டு ஒரு 6 மாதமாக உறுதியாக செல்கின்ற ஒரு நிலை மாறி இப்போது பல்வேறு கட்சிகள் ஒரு ரீஷஃபில் போல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இப்போது OPS நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் திரும்பி வந்திருக்காரு. மோஸ்ட் லாயலிஸ்ட்டு, ஆன்டி சசிகலா, தர்மயுதம் செய்த ஒரு காலம். அவர் இன்னும் ஒரு வாரம் அமைதியாக இருந்தார்னா, ஒருவேளை சசிகலா அப்போது சிறைக்கு செல்லும்போது முதல்ல ஒரு OPS தான் தேர்ந்தெடுத்திருப்பார். என்ன காரணத்தினாலோ ஒரு ஸ்பிளிட்டை உண்டாக்கணும்னு பாஜகவுடைய விருப்பமாக இருக்கலாம். அவர் அந்த நேரத்தில் அவர் அவசரப்பட்டார். ஒரு வாரத்தில் திசையை மாறி போய் ஆன்டி சசிகலா போய் கடைசியில் இப்போது ப்ரோ சசிகலா இவர் ஈஸி ஸ்டில் ஏ ஃபோர்ஸ். இன்றைக்கும் ஒரு வலிமையான வாக்கு வங்கி அவர் பின்னாடி இருக்கா? அவரால் ஒரு கூட்டணியை ஜெயிக்க வைக்க முடியுமா, அல்லது அவரால் ஒரு கூட்டணிக்கு டேமேஜ் பண்ண முடியுமா? இருக்குது. டேமேஜ் பாசிபிலிட்டி நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா,
ஜே ஸ்பிளிட் ஆன போது கூட ஜெயலலிதா சரிஸ்மேட்டிக் லீடர் தான். ஆனால் அந்த 7.8% ஜா அணி வாங்கின வாக்குகள் வாங்கினது தான். அது இட் மேட் ஆல் த டிஃப்ரென்ஸ். அதே போல் 99 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎம்சி தனியாக போட்டிட்டு அது ஒரு அலைன்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 9% வாக்குகள் வாங்கினாங்க. பல தொகுதியில் 1 லட்சம் ஓட்டில் வாங்கினாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் நீங்கள் இவங்களை நான் பத்திரிகை துறையும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க. இப்போ 6.1% மக்கள் நல கூட்டணி 6 கட்சி வாங்கினது மேட் ஆல் த டிஃப்ரென்ஸ். அவங்க 3/4%, 1% வாக்குகளோட தனியாக சில கட்சிகள் பெறலை, மொத்தத்தில் 6%. ஆனால் அதிமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் 1.1% தான் வித்தியாசம் 2016. இதில் ஸ்டாலின் அவரோட எங்கே அவரை பாராட்டணும்னு சொன்னான்னா, அந்த 6 கட்சியில் 4 கட்சி கொண்டு எலெக்ஷன் பிறகு திமுக அணிகளை கொண்டு சேர்த்துட்டார். ஒரு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ், பிஜேபி அல்லது அதிமுக கூட்டணி, ரைட். தேமுதிக எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போது அந்த செதறிய வாக்குகளை கொண்டு இந்த அணியில் சேர்த்துனால பலம் பெறுது. இன்றைக்கி தொடர்ந்து 7 தேர்தலாக திமுக அதிமுக கூட்டணி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 2 அணிக்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட 5.5% 6.5%, 7% தான். இது பெரும்பாலும் எங்கேருந்து வருதுன்னா இந்த கூட்டணி பலம் பெற்றது. இதோட சேர்ந்து அவர் நிற்கலை, மக்கள் மையம் அதுவும் கொண்டு சேர்க்குறாங்க. தொடர்ந்து கரண்ட்டுக்கு வருவோம். சரி, இப்போ ஒரு சின்ன பர்சன்டேஜ் பெரிய பர்சன்டேஜ் பார்க்கக்கூடாது. அங்கங்கே அவங்க சேதாரத்தை ஏற்படுத்திட முடியும், வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருவாங்கன்றீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பாராளுமன்ற தேர்தலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இண்டிபெண்ட்டாக போட்டிட்டு 2வது வந்திருக்காரு, அதிமுக பின்னால் தள்ளியிருக்காரு. டிடிவி தினகரன் அதே போல் அவர் 2வது வந்திருக்காங்க, அதிமுக பின்னால் தள்ளியிருக்காங்க. விஜய் பிரபாகர் நீங்கள் எடுத்திங்கன்னா தேமுதிக வேட்பாளர் ஒரு பெரிய லெவலில் தேர்தலுக்கு முன்னால் யாரும் பேசலை. ஆனால் பல நேரத்தில் லீடிங் பிறகு தான் ஸ்லிப் ஆகி குறைச்ச ஓட்டு வித்தியாசம் வந்திருக்காங்க. ஸோ தேமுதிகவும் நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது. 2.5% ஒரு பெரிய சதவீதம் தான் ஒரு அசெம்பிளி தொகுதியில். டிடிவி தினகரன் கையிலையும் ஒரு 2.5% வச்சுங்க. ஓபிஎஸ் இப்போது தனியாக நீங்கள் நின்று நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அதிமுக சின்னம் கொடி வச்சு சொல்கிறேன் நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கினான்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் அளவுக்கு ஓபிஎஸ் அளவுக்கு சுயேட்சா நின்று வாங்குவாரா ஏடிஎம்கே விட்டுட்டு? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு அலையன்ஸில் பலமாக சேர்ந்து ஒரு அலையன்ஸில் சேரும்போது 1% 2% கூட வாக்குகள் வரும். தனியாக நிற்கும்போது அது வராது. ஆமாம். அப்போ கூட்டணியில் வரும்போது நீங்கள் விசிகே தனியாக போட்டியிடும்போது 1% வாக்குகள் வாங்குவாங்க. ஆனால் அந்த கூட்டணின்னு வரும்போது கூட வாங்குவாங்க. ஏன்னா மக்கள் என்ன பார்க்குறாங்க, ஜெயிப்பாரா, இவர் வாக்களிக்கலாம், அந்த ஓட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, வின்னிங் ப்ராபபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த நகர்வுகள் உதவுன்றீங்க. மற்றவங்களுடைய கோணத்தை கேட்குற திரு முருகவேல், உங்கள் பார்வை இதில் என்ன? பிரேமலதா திமுக கூட்டணியை நோக்கி நகர்றாங்களா, அல்லது ஏடிஎம்கேல தங்களுடைய பேர வலிமையை அதிகப்படுத்திக்க பார்க்குறாங்களா? தேமுதிக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளில் ஒன்றா சில பகுதிகளில் இருக்காங்களா? பன்னீர்செல்வம் அப்படியான ஒரு நிலையில் இருக்காரா? இவங்க வெற்றி தோல்வியை எல்லா இடத்துலையும் ஓவராலாக தமிழ்நாட்டில் நிர்ணயிக்கிற நிலையில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் குறிப்பிட்ட தொகுதிகளில் கட்டாயம் இவங்களால வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் ஓபிஎஸ் உடைய இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் இவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ஓபிஎஸ் எதிராக நிற்கிறாரு அப்படிங்கும்போது அது எடப்பாடியோட அந்த கிரெடிபிலிட்டிக்கு ஒரு பிரச்சனையாக கட்டாயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் ஓபிஎஸ் உடைய ரோல் அப்படிங்கிறது வேற ஒன்றா இருக்குது. அப்புறம் இன்னும் ஒன்று, பிஜேபி கூட்டணி, அது கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் வெளியேறினது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை கட்டாயம் ஏற்படுத்தும். என்னென்னா, பிஜேபி கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி வச்சுருந்துச்சு. அதிமுகவுக்கு சமமான ஒரு இடத்துல தாங்கள் இருக்கிறதா காட்டிக்கிட்டதுக்கு இந்த ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் தேமுதிக இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இவங்கெல்லாம் வெளியே போகிறாங்க அப்படிங்கும்போது பிஜேபியுடைய ரோல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு கீழே தான். இது சமமான ஒரு கட்சி கிடையாது, தலைமை அதிமுக தான் அப்படிங்கிறது தெளிவாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதிமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளில் பிஜேபியும் ஒன்று அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விளைவுகள் இவங்க வெளியே போனதுனால ஏற்படும். அப்புறம் பொதுவாக ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது தானே ஒரு தேர்தலில். அதுவும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்ட பின்னாடி
அந்த ஆட்சியின் மீதான அங்கங்கேயான சின்ன சின்ன அதிருப்திகள் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான வாக்குகள் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒன்று தான். ஸோ இது வந்து ஒரு பாதிப்பை கட்டாயம் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படுத்தும். அதே மாதிரி அதிமுக தென் தமிழகத்தில் பலவீனமாக தான் இருக்குது. அதிமுகவுடைய பலமான பகுதி அப்படிங்கிறது மேற்கு தமிழகம் தான். இப்போ ஓபிஎஸ் தேமுதிகலாம் வெளியே போகிறது அப்படிங்கிறது தென் தமிழகத்தில் அதிமுகவை இன்னும் கட்டாயம் பலவீனப்படுத்தும். இது தேர்தலில் எதிரொலிக்க தான் செய்யும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மேற்கு மண்டலத்தில் கோவையில், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி அல்லது இந்த தருமபுரி, ஒசூர் இது வரையிலுமான பகுதிகளில் தேமுதிகவுக்கு ஒரு டிசைடிங்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கா? அவங்களுடைய ரெலவன்ஸ் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? ஒரு ஊடாட்டம் அவர்களுக்கு இருக்கா? திமுகவா அதிமுகவா அல்லது தங்களுக்கு என்ன எங்கே நிற்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஏதேனும் இன்னைக்கு சந்தேகம் இருக்கா? ஒரு தெளிவு அதில் இருக்கா? தேமுதிகவுடைய வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது மேற்கு மாவட்டத்தில். ஆனால் மேற்கு மாவட்டங்களில் திமுகவுக்கும் ஒரு பலவீனம் இருக்குது. ஸோ அதனால திமுக கூட யார் வந்து சேர்ந்தாலும் அது திமுகவுக்கு பலமாக தான் இருக்கும். திமுகவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்றா தான் இருக்கும். அதனால மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவுடைய பலம் அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் மாறி போயிடல. இப்போ பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் கூட அதிமுகவுக்கு ஒரு பலமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தேமுதிக வந்து கூட இருக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு முக்கியமாக ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக தான் இருக்கும். இப்போ தேமுதிக வந்து ஒரு குறிப்பிட்ட 10,000க்கு குறைவான வாக்குகள், ஒரு 5,000 6,000 வாக்குகள் ஒரு சில இடங்களில் வாங்கினாலும் கூட அது முக்கியமான ஒரு ரோல் வந்து கட்டாயம் ப்ளே பண்ணும். அதனால மேற்கு மாவட்டங்களில் தேமுதிக கூட இருக்கிறது அப்படிங்கிற 2 தேர்தல்கள் வந்து முக்கியமானதாக சொல்லப்படுது. ஒன்று 1967, இன்னொன்று 96. இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய அலை, ஆட்சிக்கு எதிரான அலை வீசி அந்த அலையில் தேர்தல் முடிவு மாறி ஆட்சிகள் போன வரலாறு. பெரும்பாலும் மற்ற தேர்தல்களில் இந்த அனுதாப அலைகள் இல்லாத தேர்தல் எடுத்துக்கிட்டால் மிக பெரும்பாலும் கூட்டணி பலம் அப்படின்ற ஒன்று தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒன்றா இருந்திருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு திமுக கூட்டணியினுடைய அணுகுமுறை அதனுடைய பலமாக எதை பார்க்குறீங்க? அதிமுக ஒரு மெகா கூட்டணி அப்படின்ற ஒரு முயற்சியில் இதுவரையிலும் ஒரு ஏதேனும் முன்னேற்றத்தை அவங்களால ஏற்படுத்த முடிஞ்சிருக்கா இந்த தேர்தலையாவது திரு பழனிசாமி அவர்களால்? பழனிசாமி அவர்கள் வந்து என்னென்னா அதிமுகவுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே பிஜேபி தான். இப்போ பிஜேபியுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் இருக்குது. அது ஒரு சில அந்த போன தேர்தலில் 12-13% வந்துச்சு பாமக கூட சேர்ந்து. அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 8% அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி கூட வந்துச்சுன்னா இந்த 8%ம் அதிமுக சதவீதமும் சேர்ந்து அதிகமாகும்னு நம்ம நினைக்க முடியாது. பிஜேபி வர்றதுனால வேறு சில வாக்குகளை அதிமுக இழக்க வேண்டியிருக்கும். ஸோ அதிமுகவுக்கு வந்து அது பலமாகவும் இருக்குது, பலவீனமாகவும் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவில் ஒரு எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பிஜேபி தனக்கான ஒரு கூட்டணியை சேர்த்து வச்சுருந்தது. அந்த கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கார். இப்போ ஓபிஎஸ்ஸை எடப்பாடி எப்படி அனுமதிக்க முடியும்? இப்போ ஆர்.எம். வீரப்பனை எந்த காரணத்தை முன்னிட்டும் ஜெயலலிதா தன் கூட வந்து சேர்த்திக்க முடியாது. அதே நிலைமை தான் இப்போ ஓபிஎஸ். அவர் எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக இருந்தவர் ஆரம்பி, ஜானகி அம்மையாருக்கு பின்னாடி தூண் மாதிரி இருந்தவர் அவர் தான். ஆனால் அதுக்கு பிறகு ஆரம்பி ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டார், ஜெயலலிதா ஆரம்பி அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையிலேயே ஆரம்பி அமைச்சராகவும் இருந்தார். கம்பேர் பண்ண முடியாத எம்ஜிஆர் கழகம் அப்படின்னு ஆரம்பி வந்து ஒரு செல்வி ஜெயலலிதாவுக்கு நிகரான ஒரு கரிஸ்மா இருக்கக்கூடிய ஒரு பெரிய லீடர் இல்லை. இங்கே 2 பேரும் சமம்ன்ற ஒரு எண்ணம் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது ஜானகி அணி இருந்தபோது 2வது இடத்துல, அதாவது ஏறக்குறைய ஜானகி அணியை வந்து இயக்குனது ஆரம்பி தான். அப்போது ஜெயலலிதா ஆரம்பி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்த நிலைமை. ஏறக்குறைய அதே நிலைமை தான் எடப்பாடி ஓபிஎஸ் அப்படிங்கிற இதில் இருந்தது. அப்புறம் அவர் வந்து அந்த எம்ஜிஆர் கழகம் அந்த மாதிரி பேர் சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருந்தார். திமுக கூடையெல்லாம் இணைஞ்சு அவங்கெல்லாம் நின்னாங்க. ஏறக்குறைய அதே நிலைமை தான் இப்போவும் வந்து இருந்துகிட்ருக்கு.
அப்போது ஆரம் வீரப்பன் தன்னுடைய பலம் மொத்தத்தையும் இழக்கிற வரைக்கும் முழுக்க முழுக்க ஜெயலலிதாவுடைய தலைமையை ஏற்றுட்டு பின்னாடி போகிற வரைக்கும் ஜெயலலிதானால் அவரை வந்து அக்காமடேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஓபிஎஸ்ஸை எடப்பாடினால் அக்காமடேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா எடப்பாடி வந்து ஜெயலலிதா அல்ல, அன்டிஸ்பியூட்டட் லீடர் இல்லை. அவருடைய தலைமை அப்படிங்கிறது வந்து ஷேக்கியாகவே தான் இருந்துகிட்ருக்கு. அதனால ஓபிஎஸ்ஸை அவர் வந்து இணைக்க முடியாது. இதே தான் வந்து தினகரன் இந்த மாதிரி மற்றவங்களுக்கும். அப்போது பிஜேபி உருவாக்கி இருந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து தானாக கலையுது. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் அதிமுகக்குள்ளே எடப்பாடியுடைய இடத்தை வந்து பலப்படுத்தும். எடப்பாடிக்கு போட்டியாக இருந்து இப்போ அது வந்து அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வந்து அந்த கூட்டணியில் கூட இருக்க முடியாது. எடப்பாடியுடைய இன்றைக்கு இருக்கிற ஏடிஎம்கேல பன்னீர்செல்வம் அவர்களை விட பழனிசாமி அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம்ன்றது ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அதில் எந்த கொஸ்டினும் இல்லை. வெளியில் ஆட்சிக்கு வர முடியுமா, தேர்தலில் நிற்கும் போது மக்கள்கிட்ட யாருக்கு வலிமை அப்படின்ற ஒரு கோணத்தை தான் நம்ம பேசுகிறோம். திரு தேனி கர்ணனோட கோணத்தை கேட்கணும். திரு தேனி கர்ணன், ஓபிஎஸ் உடைய விலகல், என்டிஏலேருந்து விலகுனது ஒரு என்டிஏவுக்கு ஒரு பெரிய பலவீனம், தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்ன்ற ஒரு கோணத்தை முருகவேல் சொல்கிறாரு. ஏறத்தாழ திரு ரங்கராஜும் அந்த கருத்தை தான் வெளிப்படுத்தினாங்க. எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. ஒன்று, சில நாட்களுக்கு முன்பு வரையிலும், சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும் ஓபிஎஸும் டிடிவியும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா ஒரே பிளாக்ல இருக்கிறாங்களா, சேர்ந்து முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாங்களான்றது ஒன்று. இன்னொன்று, ஓபிஎஸ் வெளியேறின நிலையில் டிடிவிக்கு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக டிடிவி தினகரனுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இப்போ கிடைக்க போய் அவர் அதில் இணக்கமாய் திரு பழனிசாமி அவர்களோட சமரசமானார்னா அது ஏடிஎம்கேவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஓபிஎஸ் உடைய ஸ்ட்ராட்டஜின்றது என்ன? முதல்ல ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவு அப்படின்றது வந்து அவர் எடுத்த முடிவு இல்லை, தொடர்ச்சியாக பொறுமை காக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக வந்து எப்பயுமே வந்து பலவீனமாகக்கூடாது, அதை பலம் சேர்க்கணும் அப்படின்னு தான் உரிமை மீட்பு குழுன்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு உண்டான முயற்சிகளில் எல்லா தலைவர்களும் செய்யும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வந்து அதிலிருந்து ஒதுங்கி போகிறாரு. தொடர்ச்சியாக வந்து அவர் ஒருங்கிணைக்கத்தான் பார்த்தாரு. லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, பாஜகவே அவரை கைகழுவுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்களாம் கடக்கோடி தொண்டன் சார். ஏன்னா நாங்கள் கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டன். எங்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே அதிமுகவுக்கு வேலை செய்ய போகிறோம். அது அண்ணன் ஓபிஎஸ் மட்டுமல்ல, சின்னம்மா தலைமையில். சின்னம்மாவை வந்து நாங்கள் அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மாவை தான் பொதுச்செயலாளர் நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்கு தான் நாங்கள் கையொப்பம் விட்டோம். கிளைக்கழக செயலாளர்கள், கிளை பிரதிநிதிகள் அத்தனை பேர் சேர்ந்து கையொப்பம் விட்டு படிவங்கள் சாக்காக வந்து டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கே போயிடுக்கு. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அவங்களை தேர்ந்தெடுத்தோம். அவங்கள நீக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவியை கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்த ஒரு தேர்தல் நடத்துனாங்க. 2 பேத்துக்கு ஒரு ஓட்டு நடத்துனாங்க. இப்போ அவங்களுக்குள்ள பதவி பிரச்சனைனால வெளியில் அண்ணன் ஓபிஎஸ் வெளியே வந்திருக்கிறாரு. சரி, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுடைய பதவி அந்த சுயநலத்தை விட்டு அனைவரும் ஒன்று சேரக்குண்டான ஏற்பாடை பண்ணுங்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுக்குறோம். அது யாருமே செவிசாக்கலை. இப்போவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் புரிந்து பார்க்க வேண்டும். அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் சார், காலம் கடந்து போனது, ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருக்கு தான் இருக்கிற இடத்தில் இடம் இல்லை அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டார். இப்போ வேற நெருக்கடியின் பேர்ல ஓபிஎஸ் இந்த நகர்வை எடுக்கிறாருன்னா, அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஷன், ஒன்று முதலமைச்சரை பார்த்தது அப்படின்ற ஒன்று உடல்நலம் மரியாதை நிமித்தம் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ஏதேனும் அரசியல் கணக்கு இருக்கா? இன்னொன்று, டிடிவி என்ன செய்வார்ன்றது தெரியாத நிலையில் டிவிகேவோட கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது ஏடிஎம்கேவுக்கு ஓபிஎஸ் எடுத்திருக்கிற முடிவு என்னவான ஒரு மெசேஜ்? இல்லை, முதலமைச்சர் அவர்களே இப்போ நானும் கூட எனக்கு அனுமதி கிடைச்சா கண்டிப்பாக போய் சந்திக்க தான் போகிறேன். அவர் எல்லாருக்கும் முதலமைச்சர். இப்போ திமுகவுக்கு மட்டும் அவர் முதலமைச்சர், தமிழக அத்தனை மக்களுக்கும் முதலமைச்சர் அவர். அதனால் ஒரு எம்எல்ஏ என்ற முறையில், முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கடுத்து ஊடகங்கள் பல விஷயங்களை பேசலாம். விஜய் அவர்களுடைய கட்சியில் ஐக்கியமாக போகிறாங்க, வேறு ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் 3 முறை முதலமைச்சராக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை. அந்த இயக்கத்தை விட்டு வேறு இயக்கத்துக்கு போக மாட்டார், அந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்ய மாட்டார்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு கடக்கோடி இருக்க தொண்டனுடைய கோரிக்கை என்னென்னா,
சரி, எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தவில்லை, நீங்கள் ஏன் போய் சின்னம்மாவை சந்திக்க மாட்டேங்கிறீங்க? சின்னம்மாவை சந்திச்சா முடிஞ்சு போச்சே. நீங்கள் போய் சின்னம்மாவை மட்டும் சந்திங்க, தினகரனை வந்து சந்திக்க சொல்லுங்க, எல்லாம் சந்திச்சா எடப்பாடிக்கு அப்புறம் என்ன இருக்குது? 50 தொகுதி தீர்மானிக்கும் சார். 50 தொகுதி எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் 50 தொகுதி நாங்கள் தீர்மானிப்போம். அப்புறம் எப்படி நீ முதலமைச்சராக முடியும்? எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக முடியும்? எதிர்க்கட்சி தலைவராக நீ ஆக முடியாத வாய்ப்பு இல்லைன்ற போது எங்களை ஒன்று சேர்க்காம, கட்சியை ஒன்று சேர்க்காம, நான் என்ன சொல்கிறேன்னா, சன் நியூஸ் வாயிலாக மறுபடியும் நிறைய நான் பேசியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், கடக்கோடி இருக்க தொண்டனுடைய மனநிலை புரியாத ஒரு நபர் கட்சியை நிர்வாகம் செய்ய முடியுமா? பிஜேபி மட்டும் கூட இருந்தால் போதும், அத்தனையும் சாதிக்கலாம். ஒன்றை சாதிக்க முடியும் உங்களால். உங்கள் வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும், உங்கள் சம்மந்தி வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும், உங்கள் மகனுடைய ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும், உங்களுடைய சகாக்களுடைய வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும். முடிச்சு மக்கள் மத்தியில் நீங்கள் வாக்கு வாங்கி முதலமைச்சராக முடியாது, எதிர்க்கட்சி தலைவராக முடியாது. அதான் சொல்ல வரேன், எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடியாத சூழ்நிலை. ஓபிஎஸ் வந்து எடுத்த முடிவு சம்பந்தமா இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, தெரியல, நான் தொலைபேசியில் பேசிக்கிட்டு தான் இருந்தேன், பிரதமர் அவர் சந்திக்கணும்னு கேட்டால் நாங்களே ஏற்பாடு செய்வோமேங்கிறார். அவர் சந்திக்கிறதுக்கு ஒரு பாக்கியமாக கருதுறேன், திருச்சி வரும்போது சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்டார். ஆனால் அதற்கான வாய்ப்பு தரப்படலை. ஓபிஎஸ் வேணாம்ன்ற முடிவை இபிஎஸ் தெளிவாக எடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. அவர் ஒரு கட்சியை வழி நடத்துகிறாரு, தேர்தலை சந்திக்கணுன்ற தேவை இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னார் தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு சூட்சுமோ ஒரு வியூகம் இருக்கும் தானே? குணசேகர் சார், கொஞ்சம் என்னை பேச விடுங்க. போன சட்டமன்ற தேர்தலில் 45% வாக்குகளை கொண்டிருந்த அதிமுக 36%. அதுக்கடுத்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 21%. அன்னைக்கு 36% எடுக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தாங்க. அன்னைக்கு சின்னம்மா எதிராக பிரச்சாரம் பண்ணலை. எடப்பாடி பழனிசாமிக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ எதிராக பிரச்சாரம் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தயாராக நிற்கிறோம் நாங்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சின்னம்மாவை சந்திக்க வேண்டும். என்ன நிலைமைக்கு ஆக போகிறார் தமிழ்நாட்டில்ன்றதை அவன் பார்க்க தான் போகிறான். பிஜேபி வேண்டாம், மத்தியில் அல்ல சார். தமிழ்நாடு என்பது ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்டு, ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு திராவிட இயக்கங்கள் ஆளக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் வந்து ஒரு பேர் இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பேர் இயக்கத்தை உடைச்சு சின்னாபண்ணமாக்கி அவங்க சவரியத்துக்கெல்லாம் ஒதுக்கிக்கிடுவாங்க, கூட்டிக்கிடுவாங்கன்னா அது ஒரு காலத்திலும் தலைவர்கள் ஏற்றுக்கிட்டாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதை நான் வந்து சன் நியூஸில் பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் என்ன தான் பிஜேபிக்காரங்க, பிஜேபியோட தலைமைகள் நீங்கள் என்ன தீர்மானித்தாலும், ஓபிஎஸ் அவர்களை உடன் வைத்தாலும் சரி, மறுபடியும் அழைத்து உடன் வைத்தாலும் சரி, நீங்கள் தோல்விதான். சின்னம்மாவை ஒன்று சேர்க்காமல் கட்சியை கடக்கோடி தொண்டனுடைய அந்த எண்ணோட்டங்களை நீங்கள் மதிப்பளிக்காமல் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் மண் எடுக்க முடியாது சார். இதுதான் எங்களுடைய மனதில் உள்ள கருத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். ஓகே, டாக்டர் சுமந்தோட கோணத்தில், சுமந்த், கூட்டணி மாற்றத்துக்கான தொடக்கமாக பிரேமலதாவுடைய நகர்வு, அவர் போய் சந்தித்தது மரியாதை நிமித்தம்னாலும் அவங்க வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான சமிக்ஞை அல்லது அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு புள்ளி அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னொன்று, ஓபிஎஸ் உடைய இந்த நகர்வு என்டிஏ எடுத்துட்டு வர்றதுன்றது பிஜேபியை நம்பி போனவங்கள கடைசி வரையிலும் அவங்க வந்து கைப்பிடிச்சு வைக்க மாட்டாங்க, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைவிடப்படுவாங்க, யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்றது ஓபிஎஸ் விவகாரத்தில் உறுதியாகியிருக்கா? இல்லை, பிஜேபி வந்து நம்பி போகிறவங்க நல்லபடியாக தேர்னாங்களா அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. பட் அது ஒரு செப்பரேட் பாயிண்ட். ஸோ அவங்கள நம்பி போகிறவங்கள கைவிட மாட்டாங்கங்கிறத எந்த விதமான ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஓபிஎஸ் அரசியல் வரலாறு படித்திருந்தாலே அவருக்கு தெரியும் பிஜேபியை நம்பி சென்றவர்களின் கதி என்ன ஆச்சு அப்படிங்கிறது நிறையா எடுத்துக்காட்டு இருக்குது. மகாராஷ்டிராவில் டிப்பிக்கலாக சிவசேனாவிலிருந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. ஆனால் மிக முக்கியமாக இந்த இரு அமைப்புகள், ஏன்னா தேமுதிக அரசியல் கட்சி, திரு ஓபிஎஸ் வந்து இப்போ அவரிடம் அரசியல் கட்சி இல்லை, ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரு நபர்களுக்கும் அவர்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குங்கிறது தான் கேள்விக்குறி. இப்போது தேமுதிக கையில் ஒரு 5% ஓட்டு இருந்துச்சுன்னா, அதிமுக ஏற்கனவே முன்னாடியே வந்து அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்களோ ஒத்துக்கலையோ 26க்கு பதிலாக 25லே கொடுத்துருப்பாங்க. அரசியல் செல்வாக்கு பொறுத்து தானே எல்லாம். இப்போது எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது, திரு டிடிவி தினகரனுக்கு ஏன் இந்த மாதிரி
காலம் கினியட்டும்னு பேசிகிட்டு இருக்காரு திரு எடப்பாடி அப்படிங்கிறது தான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. நீங்கள் டிடிவி தினகரனையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் ஒரே தட்டில் வைக்க முடியாது, ஒரே தராசில் வைக்க முடியாது. ஏனென்றால் ஒரு பக்கம் அமமுக பல தேர்தல்களை சந்தித்து தங்களுடைய பலத்தை நிரூபித்து விட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் பல இடங்களில் அதிமுக தோல்வி அடைவதற்கான காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாங்கிய வாக்கை அதிமுக வாக்கிடம் சேர்த்திருந்தால் குறைந்தது 17-18 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். ஸோ அவரையும் நீங்கள் திரு ஓபிஎஸோடைய பலம் என்ன தெரியாது. இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவும் நிரூபிக்கப்படவில்லை. திருமதி சசிகலா அவர்கள் அரசியல் கட்சியை நடத்தி பலாப்பழ சின்னத்துல நின்னு தனி கட்சி ஒரு 20 நாளுக்குள்ள ஏடிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளுனாங்க. ரெட்டை இலையை வந்து பலாப்பழம் தாண்டுச்சு இல்லைங்க, அது ஒரு இண்டிகேட்டர். ராமநாதபுரத்தில் இல்லை சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, தனி கட்சி வச்சு ஸ்வீப் பண்ணுங்க எலெக்ஷனை. யார் வேணாங்கிறாங்க? யாராவது தடுக்கிறாங்களா? இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் எதுக்கு நாங்க தனி கட்சிக்கு போகணும்ன்ற தனி கட்சி எதுக்கு சார்? அதிமுக அப்போ நீங்க தான் அதிமுக தானே? அப்ப ஏன் எல்லாரும் உங்க பின்னாடி ஒருத்தருமே இல்லையே? அதிமுக அனைத்து கட்சி நீங்க சொல்லலாம், தொண்டர்களும் நிரூபித்திருக்கிறாங்க. பின்னாடி இல்லன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அதுதான் ஒரு அதுதான் சார். இப்ப ஒரு நிரூபிக்கணும். பாருங்க, அதிமுகன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதனுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஒரு அணியில இருக்கிறாங்க. அவங்க வந்து பிளவுபட்டுரும், அவங்க எல்லாருமே வந்து ஓடி போயிடுவாங்க, பிஜேபியில் பாதி பேர் சேர்ந்துருவாங்க, அதிமுக கலைஞ்சிரும். இதையே வந்து இந்த பிளவு ஏற்பட்டதிலிருந்து டெய்லி நீங்களும் சொல்கிறீங்க, ஒன்றும் ஆகலை. அவங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு வலுவான கட்சியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் திரு எடப்பாடி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு, பெரும் அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. இதையெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. நீங்கள் தான் என்ன சாதிச்சிருக்காங்க? 10 தோல்வி வாங்கி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் வெற்றி முகம் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு? வெற்றி முகம் இருக்கா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு அவர்கள் ஆட்சி இழந்திருக்கிறார்கள். அது பல தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச பிறகே ரொட்டேஷனில் தான் மக்கள் வாக்களிப்பார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்தது. அதனால் அந்த தேர்தலில் 75 இடங்களை பெற்றார்கள். அது கூட்டணியாக 75 இடங்களை பெற்றார்கள். அதற்கு பிறகு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு கேண்டிடேட்டே கிடையாதுங்க, ஸ்டேக்கே கிடையாது. நீங்கள் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதிமுகவுடைய கேண்டிடேட் யார்? 2024 எதுக்கு அதிமுக ஓட்டு போடணும் சொல்லுங்கள் நீங்கள்? அவங்க இப்போ மோடியை பேரை வைக்கிறாங்களா, ராகுல் காந்தி பேரை வைக்கிறாங்க? யார் அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர்? எதற்காக மக்கள் அங்கே வாக்களிக்கணும்? ஸோ அதை வைத்து கொண்டு தோத்துட்டாங்கன்னா அவர்களுக்கு டெஸ்ட் 2026 இல்லை சார். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு மாறி வரும் இந்த அரசியல். இதே மாதிரி உங்க பலத்தை காட்டுங்க சார். அந்த மோடியா அந்த லேடியா தமிழகம் முழுக்க 40க்கு 40 எடுக்கலையா அம்மா? அவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆதரவு கிடைக்கல? ஒரு நிமிஷம் சார். இல்ல சார், ஒரு நிமிஷம். இதே மாதிரி தான் அந்த மோடியா இந்த லேடியா அவங்க சாதிக்கலையா? ஒரு நிமிஷம், அவங்க சாதிக்கலையா? ஏன் எடப்பாடி பழனிசாமி சாதிக்க முடியல? ஜெயலலிதாவையும் செல்வி ஜெயலலிதாவும் திரு எடப்பாடி அவர்களையும் எப்படிங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அவரே ஒத்துக்கிறாரே. அவர் செல்வி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி தான் தன்னை அம்மாவாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நாங்க பார்க்கல, அவர் தான் நினைச்சிட்டு இருக்காரு, தன்னை நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம அடுத்த அம்மா நம்ம தான், எம்ஜிஆர் வாரிசு நம்ம தான் என்ன சொல்றாரு சார்? சரி, அவர் நினைக்கட்டும் சார். நீங்கள் இவ்வளோ இடைத்தேர்தல் இருக்குது, ஏதேனும் ஒரு இடைத்தேர்தலில் போட்டிட்டு ஒரு 10% ஓட்டு ஜெயிக்க வேண்டாம், 10% ஓட்டு எடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாரும் வந்து உங்களை தேடிட்டு வருவாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு. வாக்கு வங்கி உங்களிடம் கருத்து, அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்தாக இருக்கலாம். ஒரு நிமிஷம் சுமந்த் பேசும்போது வானான்னு சொன்னேன். அதிமுக இல்ல, நாங்க ஏன் சார் தனியா போய் போட்டிடல? ஒரு நிமிஷம் கண்ணன் சார், ஏதாவது ஒரு இடத்துல விஜய் போய் சேருங்க, விஜயோட சேர்ந்துக்கங்க சார்.
விஜயோட போய் ஏதாவது ஒரு சேர்ந்துக்கங்க, இடைத்தேர்தல் நின்று சீமானோட சேர்ந்துக்கங்க. உன் பலத்தை காட்டு அப்படின்னு திரு சுமன் சொல்றாரு. OPS -ஐ பார்த்து. டிடிவி தினகரன் காட்டிட்டார்ல, ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சாரா இல்லையா? அதிமுக இவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு கட்சி, அது கூட்டணி ஆளுங்கட்சிக்கு இப்போ இபிஎஸ்ஸே பிரச்சாரம் பண்ணார், எல்லாம் அது அந்த காலம் உண்டு, அப்புறம் எதிர்த்தும் பண்ணார். ஆனால் சப்சிக்வெண்ட்டாக இடைத்தேர்தலில் டிடிவி ஜெயிச்சார். நான் 2 பேரும் யாருக்கு பலம் என்று பார்க்க போனால், ஒரு தொகுதியில் சுயேட்சையாக நின்று ஓ பன்னீர்செல்வம் 2ஆவதாக வராரு, 30.89% வாக்குகள் பெறாரு சுயேட்சையாக. அந்த தொகுதியில் அதிமுக எவ்வளோ வாக்குகள் பெற்றது? அதுதான் ஒப்பீடு. அது பின்னுக்கு தள்ளியிருக்காங்க, ஏடிஎம்கே பின்னால போயிருக்கு. அதே போல அங்க மட்டும் இல்ல சார், தேனியில பின்னுக்கு தள்ளனாங்க, டிடிவி தினகரன் பிஜேபி பின்னுக்கு தள்ளுச்சு. இருக்கட்டும் சார், டிடிவி தினகரன் அதே மாதிரி அதிமுக கொடி சின்னத்தோட போட்டியிடுது, அதை எதிர்த்து டிடிவி தினகரன் போட்டி போடுறாரு. அதே தொகுதியில் நீங்கள் எங்கே அவங்க போட்டி இருக்குல்ல, அதை தாண்டி இவர் 2வது வராரு. டிடிவியோட பலமோ அல்லது ஓபிஎஸ்ஓ ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பண்ண ஒன்றுறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் 2 தொகுதியில் அந்த இன்ஃப்ளூயன்ஸை காட்ட முடியும். நான் என்ன சொல்ல வரேன், வெறும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்றதான ஆர்குமெண்ட். அது நீங்க ஸ்டேட் வைடா பார்க்காதீங்க. நான் சொல்றது இல்ல நான் சொல்றது ஒரே தொகுதியில் அவர் டிடிவி தினகரன் நிற்கிறாரு, அந்த தொகுதியில் அதிமுக அவரோட வாக்குகள் அதிகமாக பெற வேண்டும் இல்லை, அதான் பெரிய கட்சி இல்லை. எம்ஜிஆரோட ரெட்டையில சின்னமும் கொடியை வச்சுட்டு அபிஷியல் ஏடிஎம்கே கேண்டிடேட் நிற்கிறாங்க. அவங்க டிடிவி தினகரன் அவர் தான் செல்லா காசு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஒரு ஓட்டாவது கூட பெறணும்ல, இல்லை. அதே நீங்கள் ஓபிஎஸ் எடுத்தீங்கன்னா அவர் தொகுதியில் சுயேட்சையாக நிற்கிறாரு, கட்சி கூட கிடையாது, தனியாக நின்று பார்க்கட்டுமேன்னு சொல்கிறாங்களே, தனியாக நின்று அதிமுகவோட அதிக வாக்குகள் அந்த தொகுதியில் வாங்கியிருக்காரு. மேபி லிமிட்டட் டு தட் கான்ஸ்டுவன்சி. ஆனால் அந்த கான்ஸ்டுவன்சி பொறுத்தவரை சுயேட்சையாக நின்ன ஓபிஎஸ் அதிமுக பின்னு தள்ளி அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க. இந்த ரெண்டும் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அதனால் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் வைடுக்கான இம்பாக்ட்னா அது வேற. அதுதான் முதல்ல சொன்னேன். இதே மாதிரி தனி கட்சி சுயேட்சையா எடப்பாடி பழனிசாமி இங்கேயா தமிழ்நாட்டில் நின்று அவங்க இல்லாம அவர் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க. டிடிவி தினகரன் செஞ்சதை அவர் எடப்பாடி செஞ்சு காட்டுட்டோம். ஓகே சுமந்த், சுயேட்சா நின்று ஒரே ஒரு பாயிண்ட். நேற்று அதாவது சமீபத்தில் நடந்த ஓபிஎஸ் அவர்களும் முதலமைச்சரை சந்தித்த அந்த நிகழ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரன் அமமுக இல்லாமல் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தென் தமிழகத்தில் தேர்தல் சந்தித்து பெருமளவில் வெற்றி பெறுவது கடினம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரோட அந்த டையப்பை ஃபார்மலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, அது தந்தையுடைய கட்சியா மகனுடைய கட்சியா அதெல்லாம் பிரிச்சுக்கலாம். பட் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அமமுகவுடைய கூட்டணியும் ஃபார்மலைஸ் பண்ண வேண்டியது அடுத்த சில வாரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்கும் தெரியும், தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் இழுப்பாங்க, அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் அமமுக வெளிப்படையாக அவர் கூறியிருக்கிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோன்னு டெய்லி சொல்கிறாரு டிடிவி தினகரன். அப்புறம் என்ன அது காலம் பதில் சொல்லணும்னா என்ன பதில் அது? ஸோ உங்களுக்கு தான் இன்றைக்கி தேவை. நாளைக்கு 2026 தோல்வி பெற்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவராக நீடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாக முடியாது. அது வந்து டிசைட். அப்போ நீங்க தானே இறங்கி போகணும். அப்போ உங்களுக்கு தானே வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இல்ல திரு சுமன் சொல்றது ஒரு அதுதான் இப்போ இந்த பக்கம் இதே லாஜிக் டிடிவிக்கு அப்ளை பண்ற லாஜிக் ஓபிஎஸ்க்கும் பொருந்துமே. அதே தான் சொல்ல வரேன். இப்போ ஒரே நிமிஷம் சுமன் சார் சொல்றது நான் ஆமோதிக்கிறேன். எப்படின்னா போன மாசம் வர டிடிவி தினகரன் ஓபிஎஸ் 2 பேரும் நாங்க இந்தியால தான் இருக்கோம், அந்த கூட்டணியில தான் இருக்கோம்னு திரு ஓபிஎஸ் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் வந்து இந்த அதிமுக அவங்க இந்த கூட்டணியில சேர்க்கறதுக்கான எந்த சிக்னலும் கொடுக்கல, மறுக்கிறது எல்லா கதவும் மூடிட்டு. இப்போ டிடிவி தினகரனும் நானும் என்டிஏல தான் இருக்கான்னு சொல்றாரு. ஆனா அவருக்கும் அதிமுக கூட்டணியில இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க தான் வெளியே வச்சிருக்காங்க. அப்போ நாளைக்கு இதே கேள்வி டிடிவி தினகரனுடைய ஆதரவாளருக்கும் வரும். ஓபிஎஸ் கேட்பட்டனா நமக்கு வருமா அப்படின்ற கேள்வி வரும். ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு நிமிஷம். டிடிவி தினகரன் அதிமுக இரட்டை இலை முடக்கப்பட வேண்டும், இல்லை கட்சி தலைமையை பற்றி எனக்கு தான் தான் தலைவராக இருக்கணும்லாம் கேஸ் போட்டிருக்காரா? டிடிவி தினகரன் மீட்பு குழு அதிமுக மீட்பு குழுன்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு. யார்கிட்ட இருந்து மீட்க போறாங்க? திரு எடப்பாடி கிட்ட தானே மீட்கணும்னு இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு தனி இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அவரையும் டிடிவி எப்படிங்க ஒரே இதுல பிளேட்ல போட முடியும்? இவர் தனி கட்சி ஒண்ணுமே இல்லைங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி நடத்துறாருன்னா பிரச்சனையே இருக்காது. தனி கட்சி பண்ணாரு. ஆனா
தேர்தல் கமிஷன் தேர்தல்னு வரும்போது நீங்கள் ஒரு தனி கட்சியாக நின்னாதான் உங்களுக்கு ஒரு சின்னம், ஒரு கட்சியோட அதிகாரப்பூர்வ சின்னம், சிம்பிள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் அதுக்கு பிறகு அவர் தனி கட்சின்னு ஃபார்ம் பண்ணாரு. ஏடிஎம்கேவே நான் தான் ஸ்லீப்பர் செல்லாம் இருக்காங்க, எப்பனாலும் வந்து அவர் இப்ப நம்மளுடைய அரசியல் கவர்னர்கிட்ட போய் 18 எம்எல்ஏ அந்த பெட்டிஷன் கொடுக்காம இருந்தா அந்த 18 எம்எல்ஏ இருந்து 30-40 ஆயிருக்கும். அப்ப என்ன நிலைமை என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. தேமுதிக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட இருந்த ஒரு பெரிய கட்சி அப்படின்னா தேமுதிக. இப்போ அவங்க வந்து அந்த கூட்டணியில் இந்த நிமிஷத்தில் இல்லை, பிறகு ஜனவரியில் முடிவு பண்ணுவோம்னு சொன்னாலும் அவங்களுடைய நகர்வுகள் என்டிஏவில் இருக்கிறது மாதிரி இருக்கா அல்லது வேற ஆப்ஷன்ஸை தேடுறதுக்கான தொடக்கமாக பார்க்குறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக ஒரு விஷயங்க, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாக்கு வங்கி பெருமளவில் சரிந்திருக்கிறது. திரு விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருந்த காலகட்டத்துக்கும் இப்போக்கும் சம்பந்தமே இல்லை அவர்களுடைய வாக்கு வங்கி. அது பல தேர்தல்கள் ஏற்கனவே நிரூபிச்சுட்டார். ஸோ இப்போ வந்து தேமுதிக வந்து அதிமுக ஏற்கனவே 2026 ராஜ்யசபாவுக்கு ஒரு இடத்தை கொடுக்குறோம் என்று ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு ஒரு லெட்டரே கொடுத்தாச்சு. இதற்கு மேலேயும் வந்து உங்களுக்கு பார்கெயின் பண்ண, பேரம் பேசுவதற்கு முயற்சி செய்தால் தேமுதிக போனால் போகட்டோன்னு விட வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து ஒரு 5% வாக்கு வங்கி இருக்கிறது. ஒரு 20 இடங்களில் தேமுதிக உடன் கூட்டணியில் இருந்தால் உறுதியாக வெற்றி அப்படின்னா இன்னும் இறங்கணும் அதிமுக, அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி ஒரு 5 சீட்டு சொல்லுங்க, தேமுதிக கூட இருந்தால் கேரண்டியா திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய ஒரு 5 சீட்டு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அதனால தான் பிரச்சனை. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதே தான் சிக்கல். திரு ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியோட இருந்தா எத்தனை சீட்டு ஜெயிச்சிட முடியும்? பிஜேபி இல்லைன்னா எந்த சீட்ல ஏடிஎம்கே தோத்துரும்? இல்லைங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் பல இடங்களில் இந்த காம்பினேஷன் வெற்றி பெறும். அதுல உறுதியா கிட்டத்தட்ட மாற்று கருத்து இருக்க முடியாது. சட்டமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் ஏடிஎம்கே பிஜேபி வெற்றி பெறும் நீங்க கணிக்கிறீங்களோ அந்த இடத்துல பிஜேபி இல்லாமலே வெற்றி பெறுவாங்கன்றாங்களே சார். இல்லைங்க, அது அவங்க சொல்லிக்கலாங்க. பிராக்டிக்கலா ஒரு குஷன் வேணும். எதிர்க்க நீங்க சந்திக்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி. 8 கட்சி, 10 கட்சி, 12 கட்சி கூட்டணி நீங்க சந்திக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கு அவசியம். இதுல வந்து நான் பெருசா நீ பெருசா, நாளைக்கு என்ன நீ உங்களோட ஒவ்வொரு வாக்கும் அவசியம்னா பன்னீர்செல்வம் வாக்கு அவசியம் இல்ல, சசிகலா வாக்கு அவசியம் இல்ல, பிரேமலதா அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய தேமுதிகவோட வாக்கு அவசியம் இல்ல, பாஜக நீங்களாக சொல்றது மாதிரி இருக்கு. வாக்கு வங்கி இல்லைங்க, வாக்கு வங்கி இல்ல நீங்களாக நான் சொல்லலையே. நான் அமமுக சொல்றேனே, நான் அமமுக சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றேன். அமமுக என்ன சார் வாக்கு வங்கி? ப்ரூவான வாக்கு வங்கி, இவர்களுக்கு ப்ரூவ்ட் வோட் பேங்க் என்ன சார்? அமமுக 2% வாங்கிட்டாங்க. 2 தேர்தலா 2%. ஒண்ணே பண்ணுங்க குணா. 2016ல ஒரு நிமிஷம் நான் சொன்னேன், அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் 1% தான் டிஃபரன்ஸ். 18 இடத்துல அவங்க ஆட்சி பிடிச்சாங்க, எதிர்க்கட்சி. அவ்வளவு க்ளோஸான ஒரு ஃபைட். அந்த ஜெயலலிதா இருக்க காலத்துல அப்போ 41% வாங்கின அதிமுக அடுத்த மேக்சிமம் ஒரு 3 தேர்தலில் 20%, 21% தான் வாங்கினாங்க. பாராளுமன்ற தேர்தல் அதிமுக ஒரே சட்டமன்ற தேர்தலில் போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு 32% வரை தான் வந்தாங்க. ஆனால் 41, 32 ஆயிருக்கு. அப்போது சுமன் சார் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஓட்டும் அவசியம்னா 2% முக்கியமான வாக்கு சதவீதம் தான். டிடிவி 2%, தேமுதிக 2%, ஓபிஎஸ் இருந்தால் 1/2%, 1% என்ன சேர்த்துங்க. மக்கள் நல கூட்டணி 3/4%, 1% எல்லாம் ஸ்டாலின் அங்கே சேர்த்தாரு. அந்த 6%ல 4-5% கொண்டு வந்து இங்கே சேர்த்தாரு. அவன் அடுத்த தேர்தலில் மாற்றி காமிச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஜானி தோல்வி பெற்றாலும் அதுக்கு பிறகு அதை சேர்த்து தான் அந்த பலம் பெற்று கொடியின் சின்னம் பெற்றாங்க. அடுத்த தேர்தலில் ஜெயிச்சாங்க. தமாக பாருங்க, 99ல் தமாக அப்படி போனோன்னு 2001 சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வரலாறு. மைனஸ் ஆகுது, ப்ளஸ் ஆக்கணும், அதுதான் அரசியல். இல்லை குணா, ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட்டு. இந்த 2.5%, 1.5%னே எடுத்துக்கோங்க. இந்த 1.5% வாக்கை நீங்கள் 20 சீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் அந்த 20 சீட்டில் மட்டும் உங்களுக்கு 8%, 10%, 12% இருந்தால் அது போகும். நீங்கள் பெரிய கட்சி. இதே 1.5%-ஐ அக்ராஸ் தமிழ்நாடு நீங்கள் 234 தொகுதியிலையும் 1.5% வச்சா அது வேல்யூவே கிடையாது. ஸோ அமமுகவுடைய வேல்யூங்கிறது 1.5%-ஆக இருக்கலாம். நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் 2021 என்ன வாங்கினாங்கன்னு கணக்கு போட்டு பாருங்கள். 1.5%, 2% ஓட்டு தான் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஏன் அது முக்கியம்? 234 தொகுதியில் இல்லை. அது
234 தொகுதிகளில் ஒரு 25-30 தொகுதிகளில் அந்த 2% இருக்கும்போது அது 8% 9% அந்த தொகுதிகளில் வருது. அது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க. அதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஃபார்முலா. பாமகவுக்கு 5% ஸ்டேட் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது முக்கியத்துவமே கிடையாது. அந்த 5% 70 சீட் 50 சீட்ல இருக்கு. 2014 தனியாக போட்டி 0.39 தான் சதவீதம். ஆனால் அந்த பெல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்குகள் அதிகமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் ஸ்டேட் வைட் ஆவரேஜ் 4-5% தான் கணக்கு போடலாம். ஆனால் அந்த வட தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் 10%, 15%, 15% வாங்கக்கூடிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இது. அதனால் நீங்கள் அலையன்ஸ் வந்து ஸ்டேட் வைடாக பார்க்கக்கூடாது. இப்போ இந்த ஓபிஎஸ் 6 அசெம்பிளி தொகுதியில் அடங்கிய ஒரு பாராளுமன்ற தேர்தல் 6 தொகுதி போச்சுன்னா அசெம்பிளி தொகுதி போனால் என்னாச்சு? டிடிவி தினகரன் 6 அசெம்பிளி தொகுதி கொண்டு ஒரு பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றா என்னாச்சு? 12 தொகுதியில் போயிடுது. என்டிஏ வந்து பலமா இருக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய பயணத்துக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியா வேற ஆப்ஷன்ஸை தேட தொடங்கிட்டாங்களா சார்? காலகட்டம் இருக்கு. தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் கணக்குகள் தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, நகர்வுகள் தான ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. இப்பவே இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அதே போல் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் சந்திச்சிருக்காங்க. வெளியில் வருகின்ற பொழுது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. முதலமைச்சருடைய உடல்நலம் விசாரித்திருக்கிறோம். அவருடைய சகோதரருடைய இறப்புக்கு நாங்கள் துக்கம் விசாரித்தோம். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் தேமுதிகவினுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி அவங்க அதிமுகவிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு காரணம், எங்களுடைய உரிமை மேலவை உறுப்பினர் தர வேண்டும், ஆனால் எங்களுடைய உரிமையை தரவில்லை என்று அவர்கள் அந்த எம்பிக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தது. ஆனால் இன்றைக்கு திமுகவோடு அவர்கள் சேர்ந்தால் அந்த எம்பியை திமுக கொடுக்குமா? அந்த கேள்வி ஒரு புறம் இருக்கிறது. இன்றைக்கு திரு கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர் வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாச்சு. சரி, திமுக வரீங்க சார்? ஏற்கனவே முதல் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறப்ப ராஜ்யசபா தரணும்னு இவங்க கேட்டு அதை தருவதற்கு அவங்க ஒப்புக்கொண்டு விட்டா அதுல இருந்து அவங்க பின்வாங்க போறது இல்லையா? அந்த வாய்ப்புகள் எதுக்கு சொல்றேன்னா, ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட புதிய கட்சிகள் வந்தாலும் கூட எங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, எங்ககிட்ட இருக்கிற கட்சியே போதும் என்று கடந்த முறை சொன்னார். சரி, இப்பொழுதுதான் புதிய கட்சிகள் வரட்டும் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் காங்கிரஸை திருப்திப்படுத்தணும், அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் கட்சிகளை எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. அதில் திமுகவும் அதிகமான தொகுதிகளில் நிற்க வேண்டிய சூழல், கிட்டத்தட்ட அவங்களும் 170-180 தொகுதிகளில் நிற்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆகவே இன்னும் புதிய வரவுகளை அவர் உள்ளே கூப்பிட்டு வச்சு அவர் எப்படி திருப்திப்படுத்துவார்? அப்படி திருப்திப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் இருக்கிற கட்சி வெளியில் போகிறதுக்கான ஒரு நிலையும் வரலாம். சரி, அது வந்து நடைமுறை ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம். ஆனால் வலிமையான கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது ஏற்கனவே பஸ்ஸு ஃபுல்லு அதில் ஏறுறதுக்கு முயற்சிகள் நடக்குது. இங்கே திரு பழனிசாமி அவர்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கார், பயணம் போகிறார். அதில் ஏற்கனவே பயணித்தவங்களே அதில் இருக்க மாட்டேன்னு சொல்லி வேற நகர்வுகளை வர்றது எதை பார்க்குறது? இல்லை, அதாவது தேர்தல் காலகட்டம் நெருங்க எந்த சூழ்நிலைகளை வேணாலும் வரலாம். நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2011 தேர்தலில் பால் நழுவி பழம் விழும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க. அன்றைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னோடு இணைவார் என்று சொன்னார். ஆனால் சூழ்நிலை மாறி போனது. இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட சொல்லுகிறேன், அவர் அதிமுக உரிமை மீட்புக் குழு என்ற ஒரு அமைப்பை நடத்தினார். ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் அவரோடு இருக்காங்க. இன்றைக்கு அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பன்ருட்டியார் அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு நிலையை கடைபிடித்தவர். ஆகவே அவர் கூட அவருக்கு அதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார். ஒரு 2 நாள் பேட்டிக்கு முன்பாக தந்தி தொலைக்காட்சியிலே அவர் சொன்னார், பன்ருட்டியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இங்கே இருக்கக்கூடிய போட்டி என்று அவர் அவருடைய அரசியல் கணக்கை சொன்னார். ஆகவே என்னுடைய கணக்கு என்னவென்றால், திமுகவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் செல்வதற்கு பன்ருட்டியார் அவர்கள் ஆலோசனை சொல்ல மாட்டார். ஆகவே அவருடைய அழுத்தம் அதில் இருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்றும் சொல்லுகிறேன், நீங்கள் புரட்சித் தலைவர் வழி வந்தவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் வழி வந்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களாம் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள். இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவே அவர்கள் ஊறி போனவர்கள். நீங்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தால் அதை எப்படி அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இன்றைக்கு புரியாத புதிர். ஓகே, ஒரு கேள்வி ஒன்று நேயருக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம், அந்த பதிலையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஓபிஎஸ், பிரேமலதா ஆகியோர் அடுத்தடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது எதை காட்டுகிறதுன்ற ஒரு கேள்வியை வச்சிருந்தோம். இது ஒரு மரியாதை நிமித்தமானது என்று 29% பேரும், அதிமுகவுக்கான எச்சரிக்கை என 20% பேரும், கூட்டணி மாற்றத்துக்கான தொடக்கம் என 44% பேரும்,
தடுமாற்றத்தினுடைய வெளிப்பாடு என 7% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. திரு ரங்கா, உங்களுடைய நிறைவு பார்வை. இல்லை, இப்போது சிலது வந்து நேரடியான கூட்டணியாக மாறலாம், சிலது ஒரு டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இப்போது ஒரு எஸ்டிஎஸ் நமது கழகம் தொடங்கின போது திமுகவோட கூட்டணி ஏற்படுத்தினாலாம் இல்லை. அவங்க தனியாக நின்று அதிமுகவோட வாக்குகளை ஒரு டேமேஜ் பண்ணாலே போதும் அப்படின்னு திமுக நினைத்தது. ஆனால் 89 அந்த நேரத்தில் இந்திரா காந்தியோட மரணம், எம்ஜிஆரோட மரணம்னால அந்த கால்குலேஷன் ஒர்க் ஆகலை. அதனால் அந்த மாடல் ஆகலாம். இப்போ நீங்கள் என்டிஏ அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளில் ஒரு 1% 2% டேமேஜ், ஒருத்தர் தனியாக ஒருத்தர் நின்னா கூட அது டேமேஜ் ஆனது தான். அவங்க வெற்றி பெறாங்களா இல்லையான்றது வேறு விஷயம், அதுலேருந்து மைனஸ் ஆகுது. அதனால் நேரடியாக அலையன்ஸ் இல்லாமல் சில இடத்துல மறைமுகமான கூட்டணி கூட இருக்கலாம். அண்டர் த டேபிள் சில அண்டர்ஸ்டாண்டிங், கிரவுண்ட் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். சில வேட்பாளர்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலான்ற மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். ஆனால் இங்கே நம்ம சொல்கிறது இந்திய கூட்டணிக்கு இருக்கிற மைனஸ் ஆகிற வாக்குகள் அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இவங்களுக்கு லாபகரமாக இருக்கான்றது வேறு விஷயம். கூட்டணி மாற்றத்துக்கான தொடக்கம் அப்படின்னு தான் 44% சொல்கிறாங்க. இன்னொரு பெரிய சதவீதம் வந்து ஏடிஎம்கேவை எச்சரிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ஏடிஎம்கேவுக்கான எச்சரிக்கைன்னு ஒரு 20% பேரும். இல்லை, எச்சரிக்கைக்கெல்லாம் எடப்பாடி பயப்படுத்த போதில்லை. எடப்பாடி பொறுத்தவரை என்னுடைய நாற்காலி அதுதான் முக்கியம். ஓபிஎஸ் வந்தால் அதுக்கு ஒரு டேஞ்சர், சசிகலா அம்மையார் வந்தால் அவருக்கு ஒரு டேஞ்சர், டிடிவி தினகரன் வந்தால் என் நாற்காலிக்கு ஆபத்து, அப்படி தான் எடப்பாடியோட கணக்குகள் போகுது. தவிர அவர் இதுக்கெல்லாம் அவர் பார்த்து அஞ்ச மாட்டார். எடப்பாடி பொறுத்தவரை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஓபிஎஸ்ஸோ டிடிவி தினகரனோ வேறு சிலரோ தேமுதிகவோ அந்த கூட்டணியிலேருந்து விலகி அவங்களுடைய ஃப்யூச்சர் என்னன்றது அது வேறு விஷயம். ஆனால் அவங்க காஸ்ட் பண்ணுற டேமேஜ் இருக்கு இல்லையா, அது இரிப்பேரபிள் டேமேஜ் ஆகும். அவர் குறிப்பாக ஒரு அசெம்பிளி தேர்தலில். ஓகே, திரு முருகவேல், உங்கள் நிறைவு பார்வை. ஓபிஎஸ் அப்புறம் தினகரன் இவங்களை வந்து எடப்பாடி அகாமடேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சியாக வருது. இந்த ஓபிஎஸ் தினகரன் இவங்க எல்லாரும் ஒரு 4-5 எம்எல்ஏக்களோட சட்டசபைக்கு வர்றதை கட்டாயம் இபிஎஸ் வந்து விரும்ப மாட்டார். இது வந்து தனித்தனி அமைப்புகளாக சேர்ந்தா ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொண்டாடுற அமைப்பு இவங்க எல்லாம் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்ந்தாலுமே எதிர்க்கட்சியாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக அப்படி தான் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கிற நிலைமையில் இப்போ எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தா இந்த அமைப்புகள் நிலை பெறும் இல்லையா? இது நிலை பெறுறத எடப்பாடி பழனிசாமி விரும்புவாரா மாட்டாரா? கட்டாயம் விரும்ப போகிறதில்ல. அதனால் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத விட அதிமுகவுக்கு போட்டியான இருக்கிற இவங்கெல்லாம் வந்து திமுக பக்கம் போகிறதையோ அல்லது வந்து ஒன்றுமில்லாமல் போகிறதையோ தான் அவர் வந்து விரும்புகிறார். இவங்களால ஏற்படுற நஷ்டம் அப்படிங்கிறத பற்றி அவரால் ஒருபோதும் அவர் கவலைப்பட மாட்டார். அப்புறம் அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சரும் அதனுடைய சின்னமும் அதனோட சப்போர்ட் பேஸ் அதனோட அந்த ஃபண்டிங் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் தன் பக்கம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சிகள் வந்து கரைஞ்சிரும். பழைய வரலாறு வந்து அதுதான். தன் பக்கம் வந்து அதனுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாரு. அதற்கு பதில் இவங்களை அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பலமாகும். ஓபிஎஸ் வந்து தமிழக அரசியலில் வந்து இருந்துகிட்டே இருப்பார், தினகரன் வந்து இருந்துகிட்டே இருப்பார். இதுதான் வந்து இபிஎஸ் உடைய பிரச்சனை. இப்போ இபிஎஸ்க்கு ஜீவாதாரமான விஷயம் அப்படிங்கிறது வந்து கட்சி தான். அப்போ கட்சியை காப்பாற்றுறது தான் அவர் வந்து கவனம் எடுத்துக்குவாரே தவிர இவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது, அதுவும் இப்போ இருக்கிற அஃபீஷியலான அதிமுகவோட உதவியினால் இவங்க வந்து சில சீட்டுகள் ஜெயிக்கிறது, இதையெல்லாம் ஒருபோதும் அவர் வந்து விரும்ப மாட்டார். அதனுடைய விளைவு தான் இன்னும் முடிவாகலை. பிஜேபி கூட்டணியில் சில கட்சிகள் இருக்குது, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அது பின்னாடி வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். நாங்களும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்கோம், இப்படியெல்லாம் வந்து அவர் பேசினது. அதுக்கப்புறம் காலம் கடந்து போயிடுச்சு. இனி வந்து ஓபிஎஸ்ஸை நாங்கள் சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னது. தினகரன் விஷயத்தில் ரெண்டும் இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அதுதான். அப்போ அடிப்படை அப்படிங்கிறது வந்து வெற்றி அப்படிங்கிறத நோக்கி போகலை. இன்னமும் கூட அதிமுகவில் எடப்பாடியுடைய அந்த இடம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக நிலைநாட்டப்படணும். ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக மாறணும் அப்படின்னு சொன்னால் போட்டிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இபிஎஸ் உடைய ஒரு பார்வை. அவங்க வந்து தோல்விக்கும் தேர்தலிலேயே அல்லது இந்த தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக வகையறா அந்த இலக்கணத்துக்குள்ள வர்ற யாரும் தனக்கு போட்டியாகவோ அவங்களுக்கான அரசியல் இடம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் செய்துவிட வேண்டும் அப்படின்ற ஒரு கணக்கு இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்றீங்க. திரு ரமேஷ், உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்குமா? இப்போ வந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில்
இன்றைக்கு தேமுதிகவோ ஓபிஎஸ் ஐயா அவர்களோ திமுகவில் இடம்பெறுவார்கள் என்கிறத இப்போ மக்கள் இது கொடுத்துருக்காங்க. கூட்டணி மாற்றம் என்று 40% கொடுத்துருக்காங்க. அது அவர்களுடைய பார்வையாக இருந்தாலும் கூட ஏற்கனவே முதல்வர் சொன்னது போன்று இருக்கக்கூடிய கட்சிகளே எங்களிடத்தில் நிறைவாக இருக்கிறது. ஆகவே மாற்றுக் கட்சிகளுக்கு இங்கே இடமில்லை என்று ஏற்கனவே உறுதிப்பட சொல்லியிருக்கிறார். முதல்வர் அந்த நிலைப்பாட்டில் இருப்பார் என்று எங்களுக்கு தெரிகிறது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அரசியலுக்கான காய் நகர்த்துகள் இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் அதிமுகவை த்ரெட்டனிங் பண்ணுறதுக்காக கூட சொல்கிறீங்க இல்லைங்களா, அதற்காக கூட இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் திமுகவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை திருப்திப்படுத்தக்கூடிய சூழல், அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சூழல் திமுகவுக்கு இருக்கின்ற பொழுது புதிய கட்சிகளை உள்ளே இணைத்து மீண்டும் சிக்கல்கள் உருவாகக்கூடிய சூழல் வரும் என்றது முதல்வருக்கு அவர்களுக்கு தெரியும். ஆகவே அதற்கான வாய்ப்புகள் இருக்காது என்பதை நான் நம்புகிறேன். ஓகே ஓகே திரு கர்ணன், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்து அனைவரும் ஒருங்கிணைத்து சின்னமாக அவருடைய ஆலோசனை பெற்றால் மட்டுமே அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் அதிகாரத்துக்கு வரும். இல்லைன்னா இந்த நிலை நீடிச்சிட்டு இருந்தால் எதிர்க்கட்சி கூட காங்கிரஸோ அல்லது விடுதலை சிறுத்தையோ அப்படின்னு உங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறவங்க யார் திமுகக்குள்ளே பகிர்ந்துக்கிறோம், அந்த நிலை ஏற்பட போகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் சொல்ல வரேன், சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. இல்லை என்றால் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு திமுக நிலைநிறுத்த போகிறாங்க. அந்த நிலை தான் வரப்போகுது. அதனால் சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திங்க, சின்னம்மாவோட ஆலோசனை பெறுங்க, அதிகாரத்துக்கு வாங்க, அவங்கள நாங்கள் மதிக்கிறோம். இல்லை இதுங்க அப்பை வீட்டு சொத்து, எங்கள் பாட்டன் புட்டன் சம்பாரித்த சொத்து அதிமுக, இது நான் தான் வச்ச சட்டம் அப்படின்னு நினச்சா எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது, அடையாளமே தெரியாமல் போயிடுவீங்க. நீங்கள் இரட்டை சின்னத்தை 4வது இடத்துக்கு 3வது அந்த நிலைக்கு கொண்டு வந்து நீங்கள் தான் அதை காட்டி மோசமான நிலைக்கு போக போகிறீங்க. ஒரே ஒரு லைன் குணா, 2019 அவ்வளோ படி அலை எதிராக ரவீந்திரநாத் ஓபிஎஸ் மகன் தேனியில் எப்படி ஜெயித்தார். அதனால் கூட்டணி வேறாக இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் என்பது ஒரு அரசியல் என்பது வேறு விதமான எலெக்ஷனரிங்கில் சட்டசபை தேர்தலில் வேறு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரவீந்திரநாத் போல சிலர் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே திரு சுமந்த், உங்கள் நிறைவு பார்வை. ஒன்று, திரு எடப்பாடி அவர்கள் சுயநலமாக யோசிக்கக்கூடிய நேரம் இது இல்லை. அது அவருக்கும் நன்றாக தெரியும். ஏன்னா தோத்துட்டார்னா இந்த தன்னுடைய நாற்காலி இருந்தால் தானேங்க, கட்சி இருந்தால் தானே நாற்காலி இருக்கும். கட்சி ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டால் அதை தாண்டி நிற்குமா, எந்த அளவுக்கு ஒரு வலுவான இயக்கமாக நிற்கும் என்பது ஒரு கேள்விக்குறி. அவருக்கு நன்றாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச். அதனால தான் எனக்கு இவர் அமமுகவை பற்றி பேசும்போது அவர் பேசிய பேச்சுக்களில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அவர் தவறான ஒரு அணுகுமுறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறதுங்கிறது ரொம்பவே இந்த டைமில் ரொம்ப ப்ரிமெச்சுவர். இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்பெகுலேஷன் கொடுக்கலாம். இன்னித்து பொசிஷன் 8 மாதம் கழிச்சு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அடிப்படையாக வலுவான கூட்டணி அமைக்க வேண்டியது அவருக்கு ஒரு கட்டாயம். இது இல்லைன்னா வெற்றி கிடையாது. ஸோ என்ன நகர்வுகளை அவர் செய்து அத்தகைய ஒரு கூட்டணியை அமைக்கப் போகிறார்? இருக்கிறதே 6 கட்சி 7 கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, அமமுக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு 5-6 கட்சிகள் தான், இயக்கங்கள் தான் இருக்கின்றன. இந்த இயக்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப் போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி அவ்வாறு ஒரு கூட்டணி அமைக்க அவர் தவறிவிட்டால் என்டிஏல இருக்கக்கூடிய சில கட்சிகளே வேறு இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஓபிஎஸ்ஸை விட்டுடுங்க, மற்ற நபர்கள் கூட விஜய் பக்கம் போவதற்கோ இல்லை வேறு ஆப்ஷன்ஸை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இட்ஸ் அ மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் ஃபார் இபிஎஸ். அவர் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.